டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரத்தில் 3 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்து நேரிட்டிருக்கிறது. இதில் காரில் தீயானது பற்றி இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருக்கிறார். தாமோதரன் வணக்கம். 3 வாகனங்கள் எப்படி ஒன்னோட ஒன்று மோதிச்சு? அந்த ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் என்ன? அதில் கார் ஒன்று தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யாரோட காரு, என்ன நடந்துச்சு, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. விழுப்புரம் புறவழிச்சாலையில் தற்பொழுது 3 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வேகமாக சென்றதில் கட்டுப்பாட்டை இழந்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டது. இதில் டாடா புஞ்ச் எனப்படும் வாகனம் மட்டும் தீப்பற்றி எரிகிறது. அவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 3 வாகனத்திலிருந்தும் அந்த வந்த பயணிகள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வெளியே வந்ததனால் தீ காயங்கள் எதுவுமின்றி தப்பித்தனர். தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான 3 நாள் விடுமுறை என்பதால் சுதந்திர தினம் மற்றும் உள்ளிட்ட 3 நாட்கள் விடுமுறை தினம் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான வாகனங்கள் சென்றன. இன்று 3 தினம் விடுமுறை முடிந்து இன்று சென்னை நோக்கி அதிகப்படியான வாகனங்கள் சென்று வருகின்றன. இன்று காலை முதலே புறவழிச்சாலைகள் அதிக போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வந்தது. இந்த சம்பவத்தில் இந்த விழுப்புரம் புறவழிச்சாலை என்ற பகுதியில் இந்த 3 வாகனங்கள் ஒன்றன் பின் சென்னை நோக்கி சென்ற வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்று அதிவேகமாக சென்ற காரணத்தினால் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டது. இதில் டாடா புஞ்ச் எனப்படும் வாகனம் மட்டும் தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக அந்த பயணிகள் உள்ளே இருந்த பயணிகள் அந்த அங்கிருந்து சூழ்ந்த பொதுமக்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் உயிர் சேதமானது தவிர்க்கப்பட்டது. பற்றி எரிகின்ற காரானது தற்பொழுது எரிந்து கொண்டுள்ளது. உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு விழுப்புரம் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயினை கட்டுப்படுத்தி வருகின்றனர். லேசான காயமுற்ற மற்ற வாகனங்கள் வந்த லேசான காயமுற்ற நபர்களையும் 108 உதவியுடன் அவர்களை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தீப்பற்றி எரிந்தாலும் இத்தனை பெரிய விபத்து நடந்தாலும் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாதது சற்று ஆறுதலாக உள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து விழுப்புரம் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனிமொழி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தாமோதரன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.